அது சரி முல்லை பூங்கொடி மும்பை தேடுது பொம்பை போல அம்பை தேடுது நான் கட்ட பொம்மை கட்டிக்கொண்டு அடிக்குது பிடிக்கணும் தாவி கைய பிடிக்கணும் தாவி பையன் உள்ள லிங்க பூஜை செய்யறானா மாயப்பாயத்துல ஊத வச்சு சோறுணுமா முடிச்சுட்டு சோறுவாங்களா அப்படியே சோறுவாங்களா அடி என்ன அடி ராக்கம்மா நாங்கள முக்களை ஆயிரத்தி 50 ரூபாய் பணம் சாகவா சாகவா தெருநாய போட்டு நாங்க போகவா போகவா யார் தெரியுமா இந்நாட்டு இளவரசர் யாரு வந்துக்கிறது தெரியுமா பாடி கட்டோடு வந்துக்கிறவங்க அம்மால பாடி அரப்பேன் என்ன போட்டுக்கிறான் அரக்கத்துக்கு இந்நாட்டு மன்னர் என்னத்து வந்துக்கிறாங்க அவன் பையன் கிட்ட பேச வந்திருக்கிறார் கீச்சு போடுவாங்க என்னை விட்டு அவர் போக மாட்டார் இதுல வச்சுக்கிறேன் எதுல வச்சு உள்ளங்கையில வச்சுக்கிட்டேன் மாமா எங்கிறார் மாமா வெளியே நின்னுங்கிறார் இருப்பார் கரெக்ட் பில் கட்ட ஆள் மாமனார் சொல்ற நீ நவ கனவு காண்ற அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு போயிட்டான் கையில போடுற வாட்சி என்ன அது வாட்சி இல்லம்மா மீது போன துணியை தட்டாது மாமாவுக்கு கூட்டம் போயிடுச்சோட ஐயோ அம்மா நீ ஒன்னா நல்லா உடுத்துப்பாரு அது ஒரு காலு இது ஒரு காலு என்ன பேசுகிறா கோயில் அனுப்பிட்டு காயத்துல பாத்தியா மணி ஐயோ நல்லா இருக்குது அவருக்கு அத ஓதனு கீழே பத்தியா ஒண்ணு நீட்டா தொங்குது அதுதானே நல்லா கருப்பா அவன் ஐசி வைக்காத ஐயோ வந்தான் போட்டோ கட்டி நம்பர் மச்சி ஐயோ வயசெல்லாம் கறப்பாதா வீட்டுல போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணி பால் சாப்பிடுங்களா பழம் சாப்பிடுங்களா ஆள் சாப்பிடுங்களா வாழைப்பழம் சப்பட்டா சப்பட்டா உங்க சௌகரியம் மேடம் உங்க சௌகரியம் என்ன போய் பால் குடிக்க சொல்றான் நான் பாலை மருந்து எத்தனை வருஷம் ஆகுது
போடா பால் குடிப்பேன் நானு. ஆசையா இருந்தா குடிங்க. ஏய் இவ்வளோ பேசிக்கிட்டாரு. ஏய். மானமா இருக்கணும். இந்த வார்த்தை எப்படியா மேடம்? பணத்தை கட்டிக்கிறேன் நான் உன் பக்கம் தான் பேசுவேன். வாயிலாடி மஞ்ச மஞ்ச வீட்டுக்கு வந்துரு. இந்த நாடு நகரெல்லாம் என் நாட்டு மன்னர் பேர் மேல இருக்கு. இருக்கு. அது உன் வீட்டுக்கார் பேர் மேல மாத்தணும்னா கொண்டு வைக்காத. செல்ல பண்ணே சாங்கரி சோக்கு யா பட்டு எல்லோ ஜாங்கரி பாதுஷா குலோப் ஜாம். இப்படியே தடவி தடவி அந்த ஆளி அறுக்கறீங்க. இல்லனே அவங்க அப்பா வந்துக்கறான்னு சொல்லு. என்னங்க மனோ டேய் உங்க அப்பா வந்து மனோ நீ எங்க இருக்கற மனோ உன்னை பார்க்காம மிர்லி ஓடியாந்து அடுப்புல ஏய் மானகட்ட போனே மானகட்ட போன மரியாதை கூட பண்ணானா அது கெதி கட்ட போன மாட்டு கொடல கூட பண்ணானா இந்த ஓடிய மிர்லி சொல்லுங்க ஓடிடா ஏய் நல்லா இருக்கடா பாரு நான் சீச்சி நின்னுறேன் பாரு மனோ ஏய் ஐயா ஆம்பளை பாரு ஏய் ஆம்பளை யார் பொம்பளை குச்சி வர ஆம்பளை யார் பொம்பளை டேய் எப்பறா ஏய் ஆளு பாத்தே ஒப்பா வந்துக்கறாரு ஐயோ அப்பா வந்துறாரு அவரு எங்க வந்தாரு ஷிஃப்ட் மாத்தலாம்னு வந்துக்கறாரு அப்பா நீங்க எப்போ நீங்க என்னடா இது இங்க வர தகுமாடா நீ யாரு இந்த நாட்டு இளவரசன் வருங்கால இந்த நாட்டு மன்னன் இங்க வர தகுமா அவன் யாரு அவர் தாச்சு அவர் தாச்சு ஐயோ என்னது குத்து விளக்கு பார்த்தாயா மஞ்ச மாதா எத்தனை பேர் ராஜா சொல்றாரு தெரியுமா மனமாற நின்னு பார்த்து பத்தினி தெய்வம் பத்தினியும் பரபேட்டடா அம்மா ஐயோ இந்த ராமநாதபுரத்துல எத்தினியும் காயில பெருமாள்பேட்டைக்கு போன் பண்ண குருவுக்கு காயில கணக்கு எடுத்தா தான் தெரியும் எத்தினியும் நான் அப்படி போனா என் வார்த்தை கேட்டு நாட்டுக்கு வரையும் வர மாட்டியா போது நிறுத்துங்களப்பா என்னது நான் உங்கள் வார்த்தையை கேட்க வேண்டும் ஒரு நாட்டு மன்னர் இப்படிப்பட்ட செயலை செய்யாம தவறான செயலில் ஈடுபட்டு உள்ளேன் நானா ஆமா என்ன தவறு செய்த நான் நாட்டை விட்டு வந்து விட்டேன் அன்னை இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கலாம் என்ன யாருப்பா இந்த ஆண்டி அழகா இருக்கிறாங்களே எங்கேயோ இடிக்குதுன்னு பார்த்தேன் நம்ம தரமாடியா வந்து விழணும் ஆண்டி ஆமாப்பா நான் ரஞ்சிதா மேடம் அப்பா நித்யானந்தா சாமியார் திருவண்ணாமலைக்கு வாங்க உங்கள் வார்த்தை நான் கேட்க வேண்டுமா இவனை விட்டு என்னால் ஒருபோது வர முடியாது நான் இருக்கிற எதிர்க்க ஒன்று அடிக்கலாமா சரி நீ வந்தமா சிரிக்கிற இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குதுடாடே இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்கிற அளவுக்கு நீ வச்சுட்டதா என்ன அட பாவி உன்னை நம்பி என் மகனை அனுப்பினானே அவன் போகாத இடத்தில் போய் சேர்ந்து விட்டானே கூடாத கூட்டில் போய் வீழ்ந்து விட்டானே ஒரே மகன் ஒப்பற்றமான அவனை செல்லமா வளர்த்தேனே நான் உயிர் வாழ்ந்தது அவனுக்காகத்தானடா
இந்த உலகமே என் மகன் என்று நினைத்து வாழ்ந்தேனே, அப்படிப்பட்ட தந்தையை கை நீட்டி அடிச்சிட்டானோடா. சிரிக்காதீங்க ஐயா. நான் சிரிக்கிறேனா? அது என்ன வாயை பார்த்து சிரிக்கிறாங்க? போயும் போயும் என்னை எங்கே தள்ளிச்சிட்ட பாத்தியா நீ? அவரை நினைக்காதீங்க. பாதி மீண்டும் ஏங்க சிரிக்கிறீங்க? உன் பையன் நல்லவன் தாங்க. உண்மைத்தானடா? நான் தாங்க தேவையான அதுவே நீ தானடா. வடதிசை ஆசிகள் வாழக்கூடியவரா. ஆமாடா. ஐயா, உனது மகன் மக்கள் மனம் திறந்த வேண்டும் என்றா வேண்டுமென்றா இவளை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்து என்னை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்தான். இத்த விட்டுடுவான், அத்தை புட்டுடுவான். அப்படியா? அந்த தாசியை விட ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் என் மகன் மனத்திலிருந்து சந்தோஷமா வாழ்வான், நல்லவனாக வாழ்வான். ஐயா, என் மகனுக்கு ஏற்ற மகன் நீதான்டா பார்க்கணும். 8 மணி நேரத்தை பார்க்க மாட்டேன்னா காரண பரிகாரம் நீதான் செய்யணும். நாடு நாடாக செல்கிறேன். செல்ல வேண்டும். இப்பொழுதே என் மகனுக்கு ஏற்ற மகன் நீதான் பார்க்க வேண்டும். கடலை தாண்டுகிறேன். எதுக்கு? இலங்கைக்கு எதுவும்